லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். நெல்லை பாபநாசம் அருகே தொடர் கனமழையால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் இளம் சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே புத்தூர் பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட ஒரு மாதமே ஆன இளம் சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. ஏற்கனவே பெய்த மழையால் பயிர்கள் மூழ்கிய நிலையில் தற்பொழுது பெய்து வரும் தொடர் மழையால் பயிர்கள் அழுகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் வாய்க்காலை முறையாக தூர்வார வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனடியாக இந்த பாதிக்கப்பட்ட இடங்களை வேளாண் துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம். தொடர்ந்து மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நூற்றுக்கணக்கான ஏக்கர் தற்போது கடந்த மழையிலேயே முழுவதும் அழுகி வீணாகி போய்விட்டது. இந்த மழை தொடருமேயானால் இன்னும் பெரிய பாதிப்பு விவசாயிகளுக்கு ஏற்படும். உடனடியாக ஏக்கருக்கு 30,000 நிவாரணம் வழங்க தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம்.